வணக்கம். இது கோல்டன் கோஃபர். நாம இந்த சேனல்ல நிறைய மகாபாரத கதைகள் பார்த்திருக்கோம். அந்த வரிசையில இன்னைக்கு நாம பார்க்க போறது மார்க்கண்டேய மகரிஷி பாண்டவர்களுக்கு கூறிய கௌசிகன் என்னும் முனிவருடைய கதை. மகாபாரதத்துல பாண்டவர்கள் வனவாசம் இருந்த போது அவர்கள் பல முனிவர்களை மகரிஷிகளை சந்தித்தனர். அப்படி ஒரு நாள் தான் சிவபெருமானின் பூரண அருள் பெற்ற மார்க்கண்டேய மகரிஷி பாண்டவர்களின் வீட்டிற்கு வந்தார். அவருக்கு திரௌபதி பாத பூஜை செய்தாள். அவரது பணிவையும் பக்தியையும் கண்ட மார்க்கண்டேயர், உன்னை காணும் போது எனக்கு கௌசிகன் என்னும் முனிவரும் அவருக்கு தன் பதிவிரதா சக்தியை உணர்த்திய ஒரு பத்தினி பெண்ணும் என் நினைவுக்கு வருகிறார்கள் என்றார். அந்த கதையை ஆவலோடு பாண்டவர்கள் கேட்க கதை சொல்ல தொடங்கினார் மார்க்கண்டேய மகரிஷி. வாங்க நாமும் அந்த கதையை கேட்கலாம். கௌசிகர் தனது பெற்றோருக்கு வயதான போது பிறந்தவர். அவர் சிறு வயதிலிருந்தே ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகம். குறிப்பிட்ட வயது வந்தவுடன் தன் பெற்றோரிடம் சென்று, தந்தையே, எனக்கு இல்லற வாழ்வில் நாட்டமில்லை, எனக்கு இங்கிருக்கவும் பிடிக்கவில்லை, நான் ஆன்மீக அனுபவங்களை பெற நினைக்கிறேன், அதனால் நான் காட்டிற்கு சென்று தீவிரமான தவத்தை மேற்கொள்ளப் போகிறேன், என்னை ஆசீர்வதித்து அனுப்புங்கள் என்று கேட்கிறார். அதற்கு அவர்கள், மகனே, இந்த வயதான காலத்தில் விட்டு சென்றால் உதவிக்கு யாரை அழைப்போம், எங்கள் நிலைமையையும் கொஞ்சம் நினைத்துப்பார் என்று வருத்தத்துடன் கேட்டனர். எதையும் பொருட்படுத்தாத கௌசிகர் பலவீனமான பெற்றோரை புறக்கணித்துவிட்டு காட்டிற்கு போறாரு. பலவித ஆன்மீக நடைமுறைகளை தன் தவ சக்தியால தேர்ச்சி பெறுகிறாரு. இப்படியே காலம் உருண்டோடியது. ஒருமுறை கௌசிகர் மரத்தடியில் தியானம் செய்து கொண்டிருந்த போது மரக்கிளையில் இருந்த கொக்கு தன்னையும் அறியாது அவர் மேல் எச்சமிட்டது. சட்டென கோபப்பட்ட கௌசிகர் அதே கோபத்தோடு கொக்கை பார்க்க கொக்கு சாம்பலானது. இதை அவரே எதிர்பார்க்கவில்லை. அப்போதுதான் அவரின் தவசக்தியை பற்றி அவருக்கே தெரிந்தது. கொக்கு இருந்ததற்காக அவர் வருத்தப்பட்டாலும் இந்த சம்பவத்திற்கு பிறகு கௌசிகர் ஆளே மாறிப்போனார். அவரோட நடை, உடை, பாவனை எல்லாம் மாறிப்போனது. தன்கிட்ட எவ்வளவு பெரிய சக்தி இருக்குன்னு கர்வத்தோடு இருந்தாரு. இப்படி இருக்கிற சூழ்நிலையில ஒரு சம்பவம் நடக்கிறது. கௌசிகர் தனது தினசரி பிச்சைக்காக அருகிலுள்ள கிராமத்திற்கு செல்வது வழக்கம். அதே போல் ஒரு நாள் ஒரு நெசவாளியின் வீட்டிற்கு பிச்சைக்கு போறாரு. அந்த வீட்டில் நின்று, உள்ள யாராவது இருக்கீங்களா அப்படின்னு ஒரு குரல் கொடுக்கிறாரு. யாரும் பதில் பேசல. மறுபடியும் கூப்பிடுறாரு. சிறிது நேரம் கழித்து அந்த நெசவாளியின் மனைவி வெளியே வந்து பொறுமையாக, எனது கணவர் உணவருந்தி கொண்டிருந்தார், அவருக்கு பரிமாறும் வேலையில் இருந்ததால உங்களை கவனிக்க முடியல, சொல்லுங்க முனிவரே, தங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்டாள். அவளுடைய சாந்தம், பொறுமை இதெல்லாம் கௌசிக முனிவரை எரிச்சலூட்டியது. என்னை இவ்வளவு நேரம் காக்க வைத்துவிட்டு எப்படி பொறுமையாக பதில் சொல்கிறாள் பார் என்று நினைத்து கொண்டு, இப்போது கூட நீ சமாதானம் தான் கூறுகிறாய், என்னை உபசரிக்காமல் நடந்து கொள்கிறாய், என் கோபம் பற்றி உனக்கு தெரியாது பெண்ணே என்று கர்ஜிக்கிறார். முனிவரே, உங்கள் கோபம் பற்றி நன்கு தெரியும். நீங்கள் கோபத்தோடு பார்த்தால் உடனே கருகி சாம்பலாக நான் ஒன்றும் கொக்கில்லை. இதை கேட்ட அடுத்த நொடி கௌசிகர் திகைத்து நின்றார். இந்த பெண்ணுக்கு எப்படி கொக்கு என்னால் சாம்பலானது தெரியும் என்ற வியப்பில் இருந்தார். உடனே அந்த பெண் மேலும் பேசினாள். என் கணவரின் அருகாமையும் அருள் ஆசைகளும் பெரும் கவசமாக எனக்கு இருக்கும் போது உங்களால் மட்டுமில்லை, என் போன்ற பதிவிரதைகளை அந்த கடவுளாலும் ஏதும் செய்ய முடியாது என்று பதில் கூறினாள். அடுத்த நொடியே அவரது கோபம் மறைந்து அமைதியான மனநிலைக்கு மாறினார். அந்த அமைதியான மனநிலையில் ஒரு பதிவிரதையின் சக்தி எப்படிப்பட்டது என்று அவரது புத்தியில் உரைக்க தொடங்கியது. எந்த தவமும் செய்யாமல் தன் கடமையை சரிவர செய்து வரும் ஒரு பெண்ணுக்கு இவ்வளவு பெரிய சக்தியா? நான் மாபெரும் தவறிழைத்து விட்டேன். தவம் செய்து வாழ்வில் எல்லா முன்னேற்றங்களையும் அடைய விரும்பினேன். அதனால் பெற்ற தாய் தந்தையரை வயதான காலத்தில் தனியே விட்டுவிட்டு தவம்தான் முக்கியம் என்று வந்துவிட்டேனே. நான் பாவியாகிவிட்டேன். நான் என்ன செய்ய என்ற குற்றுணர்ச்சியில் தத்தளித்தார். அப்போது அந்த பெண் முனிவரிடம், ஒரு இல்லத்தரசி என்ற முறையில் என் கவனம் முழுவதும் என் குடும்ப நலனில் இருக்கிறது. இதுவே என் தர்மம். ஆன்மீகம் பயிலும் மாணவனாக இருக்கும் நீங்கள் உங்கள் கவனம் கட்டளையில் இருக்க வேண்டுமே தவிர மரத்தில் இருக்கும் கொக்கு மீது அல்ல.
உங்கள் கோபத்தை உங்களால் அடக்கியாள முடியாத போது ஆன்மீகம் பயிலுவதால் உங்களுக்கு என்ன பயன் என்று கேட்டாள். குற்ற உணர்ச்சியில் தத்தளித்த கௌசிக முனிவர் அந்த பெண்ணிடம், பெண்ணே, நீ சாதாரண பெண்ணல்ல. நான் ஏதாவது தவறு செய்திருந்தால் என்னை மன்னித்து விடு. எனக்கு ஒரு நல்ல வழியை காட்டு என்று வேண்டினார். அதற்கு அந்த பெண், தர்மம் குறித்த போதிய ஞானம் நீங்கள் பெறவில்லை. அந்த ஞானத்தை பெற மிதிலை நகரில் இறைச்சி விற்கும் தர்மவியாதன் என்பவரை பாருங்கள். அவர் மூலம் உங்களுக்கு எல்லா சந்தேகங்களுக்கும் விடை கிடைக்கும் என்று வழிகாட்டினாள். இந்த கதையை மார்க்கண்டேய மகரிஷி பாண்டவர்களுக்கும் திரௌபதிக்கும் சொல்லி முடித்த பிறகு ஒரு அற்புதமான விஷயத்தையும் பகிர்ந்தார். அதற்கு முன்னாடி பதிவிரதை என்றால் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். நீங்கள் கூகுள் பண்ணி பதிவிரதை என்றால் என்ன அப்படின்னு பார்த்தா கணவனிடம் அவள் காட்டும் பக்தி அப்படின்னு காட்டும். கணவனின் உள்ளமறிந்து அவரை நோகடிக்காமல் பாசத்தோடு நடந்து கொள்ளும் மனைவி அப்படின்னு சொல்லும். ஏன் பதிவிரதை தன்மையை இதிகாசங்களில் மிகைப்படுத்தி சொல்கிறார்கள் என்றால் அதற்கு ஒரு காரணம் உண்டு. நீங்கள் தினமும் உங்கள் கணவனிடம் சண்டை போட்டுக்கொண்டு அவரை கோபப்படுத்தி கொண்டு மனதில் சஞ்சலத்தோடு இருந்தால் எப்படி உங்கள் மனது சாந்தமான மனநிலையில் சிந்திக்க முடியும்? உங்கள் கணவர் நல்லவராக இருக்கலாம், இல்லை படு மோசமானவராக இருக்கலாம். உங்கள் குடும்ப வாழ்க்கை சரியில்லை என்ற போது 24 மணி நேரமும் உங்கள் மனம் சஞ்சலப்பட்டு கொண்டே இருக்கும். நீங்கள் அவரை மாற்ற முயற்சிப்பீர்கள். அது தோற்கும் போது உங்கள் மனம் படும் பாடு உங்களுக்கு தான் தெரியும். அப்படி இருக்கும்போது நீங்கள் எதையும் தெளிவாக சிந்திக்க முடியாது. சாதாரணமாக சொல்ல வேண்டும் என்றால், ஒரு கணவர் எப்படிப்பட்டவராக இருந்தாலும் எந்த பெண் அவரை சமாளித்து அவர் மேல் உண்மையான பாசத்தை காட்டி அவள் மனதில் எந்த வஞ்சனையும் வைத்துக் கொள்ளாமல் தன்னை சந்தோஷமாக வைத்து மனதில் தெளிவோடு இருக்கிறாளோ அவளே பதிவிரதை. இந்த குணங்கள் இருக்கும் பெண்களிடம் மனம் தெளிவாக இருப்பதால் அவர்களால் இயற்கையே ஆட்டி படைக்க முடியும். பொதுவாக பெண்களுக்கு இன்ட்யூஷன் என்று சொல்லப்படும் உள்ளுணர்வு அதிகம். அதனால் ஒருவரை பார்த்த உடனே அவர்களோட உள்ள குறிப்பை சுலபமாக பதிவிரதையால் சொல்ல முடியும். அவர்கள் தனியே காட்டுக்கு சென்று கடும் தவம் புரிய தேவையில்லை. அவர்களின் ஒழுக்க நெறியை அவர்களை கிடைத்தேற்றிவிடும். அதனால்தான் பெண்களில் முனிவர்களோ ரிஷிகளோ தனியே தோன்றவில்லை. இதை கேட்ட திரௌபதிக்கோ சிலிர்ப்பு. நிச்சயம் என் சபதம் பலிக்கும் என்று நினைத்தாள். அந்த சமயம் தர்மர் மார்க்கண்டேயரை பார்த்து, மகரிஷி ஒரு பதிவிரதையை பற்றி கூறியது போல ஒரு முழுமையான மனிதன் யார் என்பதற்கு நீங்கள் கதை சொல்ல வேண்டும் என்று வேண்டினார். ஓ, தாராளமாக நான் சொல்கிறேன் தர்மா. அதற்கு தர்மவியாதன் பற்றி நீ அறிய வேண்டும் என்றார் மகரிஷி. யார் இந்த தர்மவியாதன்? அவன் கௌசிக முனிவருக்கு உணர்த்தியது என்ன? இந்த கதையை நம்ம அடுத்த தொடர்ல பார்க்கலாம். மீண்டும் இதே மாதிரி இன்னொரு மகாபாரத கதையோடு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.